பாசிடிசி கஸ்டமராக இருந்தால் அந்த க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் போய்ட்டு நீங்கள் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேஜிசியோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டாஃப் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ சைட் பாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்னு ஒரு டேப் இருக்கும். அதில் போய்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட் அண்ட் க்ரியேட் பண்ண டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்களோ ஸோ அந்த டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில். ஸோ பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில் ஃபில் பண்ணலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மந்த்லி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவர்லி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெய்லி. ஸோ மந்த்லி சேலரி ஃபில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ சேலரி காம்பனண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஹவர்லி அண்ட் டெய்லி ஃபில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ டெய்லி ஃபில் பண்ணுறதுக்கு பெர் டே அமௌண்ட் எவ்வளவோ அதை என்ட்ரு பண்ணணும். ஸோ ஹவர்லி சேலரி ஃபில் பண்ணுறதுக்கு பெர் ஹவர் அமௌண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ டெய்லி சேலரி ஃபில் பண்ணுறேன். ஸோ டெய்லி பெர் டேக்கு 500 நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்சனல் இன்ஃபோ பேமெண்ட் இன்ஃபோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாஃப் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்ச்செண்டே மேனுவலாக அட்டனன்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஆஃப் யூஸ் பண்ணி ஜியோ ஃபென்சிங் வழியாக பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் போடலாம். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் பயோமெட்ரிக் செட்டப் பண்ணிவிட்டு ஸோ அதில் போகிற அட்டனன்ஸையும் இது கூட சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேனுவல் அட்டனன்ஸ் எப்படி போகிறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ மேனுவல் அட்டனன்ஸ் போயிட்டு ஆட் அட்டனன்ஸ் கொடுத்துட்டு ஸோ எந்த ஸ்டாஃபோ அந்த ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களோட இன் டைம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவுட் டைம், ஸோ இன் டைம் அவுட் டைம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்டனன்ஸ் என்ட்ரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக அட்டனன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த அட்டனன்ஸ் டேப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அண்ட் ஷெடியூல் இருக்கும். ஷிஃப்ட்டுங்கிறது பேடிசி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 9:30 to 6:30 அந்த டிஃபால்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஷிஃப்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டுக்கு பற்றி ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ மார்னிங் ஷிஃப்ட். அடுத்து அந்த ஷிஃப்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ எண்ட் ஆகுது நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஷிஃப்ட் க்ரியேட் பண்ண முன்னாடி நம்ம பிரேக் டைம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஷிஃப்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் எந்தெந்த ஸ்டாஃப் வர போகிறாங்கிறத நம்ம ஷெடியூல் பண்ணோம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்லாம் டிஸ்பிளே ஆவாங்க. அந்த ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஷெடியூலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா
3 டைப் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னொன்று ஃப்ளெக்சிபிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல். ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ இந்த ஷெட்யூல் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்ட் ஆகுறதுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மந்த்து எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒவ்வொரு டேவுக்கும் நீங்கள் என்ன ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ என்கிட்ட ஒரு ஷிஃப்ட்டு தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டே உங்களுக்கு வீக் ஆஃப் வேணும்னா, ஸோ அந்த டே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகிள் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லா வீக்கும் உங்களுக்கு வீக் ஆஃப்னா ஸோ ஆல் வீக்ஸ் கொடுத்துங்க. இல்லை ஃபஸ்ட் வீக் மட்டும் வீக் ஆஃப்னா ஃபஸ்ட் வீக் மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் எல்லா வீக்கும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஷெட்யூல் கொடுக்குறேன். ஸோ ஷெட்யூல் கொடுத்தா நமக்கு ஸோ இந்த மந்த் 15லேருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃபுக்கு நம்ம அசைன் பண்ணியாச்சு. இதுவே நீங்கள் ஸ்டாஃப் ஆப்பில் இருந்து ஸ்டாஃபாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க ஜியோ ஃபென்சிங் வழியாக அட்டனன்ஸ் போட போகிறாங்கன்னா இங்கே நம்ம சில செட்டப் பண்ணணும். ஸோ ஜியோ ஃபென்சிங் போயிட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷன். ஸோ உங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ லொக்கேஷனுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அடுத்து கீழே அட்ரஸ் நேம் நீங்கள் கொடுத்துட்டு ஆட் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செட்டப் பண்ணணும். ஸ்டாஃப் செட்டப்புங்கிறது ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த ஸ்டாஃப் அட்டனன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கிறத செலக்ட் பண்ணணும். அடுத்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறப்ப மட்டும் அவங்களால அட்டனன்ஸ் போட முடியுங்கிறத நம்ம என்டர் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 மீட்டர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஆட் லொக்கேஷன் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் செட்டப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஸ்டாஃப் ஆப் டவுன்லோட் பண்ணி ஸோ நம்ம இங்கே ஸ்டாஃப் க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு இமெயில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மொபைல் நம்பரும் அந்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவங்க லாகின் பண்ணி ஸோ ஸ்டாஃப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரோல் எப்படி ரன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பேரோல் டேப் போயிட்டு க்ரியேட் பேருன்னு இருக்கும். ஸோ எந்த மந்த்தோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் காட்டும். அடுத்து கிராஸ் பே காட்டும். ஸோ இன்க்ளூட் அட்டனன்ஸை வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அட்டனன்ஸ் இல்லாமலும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்க்ளூட் அட்டனன்ஸோட ஒரு பேரண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓவரால். ஸோ ஓவரால் கிராஸு, ஓவரால் நெட்டு, ஸோ டிடக்ஷன் எதுவுமே இல்லை. எத்தனை எம்ப்ளாயிஸுங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப ஸோ எம்ப்ளாயிஸ் வைஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரகுங்கிற எம்ப்ளாயி கிராஸ் பே பார்த்தீங்கன்னா 15K. ஸோ ஏன்னா அவங்களுக்கு பெர் டே பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டிருந்தோம். அவங்களுக்கு வீக் ஆஃப் சண்டே வந்து நம்ம வீக் ஆஃப் கொடுத்துருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1500 வந்திருக்கு. ஸோ இதில் வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எல்லா கவுண்ட்டுமே கரெக்டாக இருக்கும். ஸோ பேயபிள் டேஸ் பார்த்தீங்கன்னா 3 days. ஸோ ஒரு ப்ரெசண்ட்டு 2 வீக் ஆஃப் வந்திருக்கு சண்டே மட்டும் இந்த மந்தில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் இந்த மந்த் எண்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த மந்த் 15க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா 2 சண்டே வந்திருக்கு. அந்த 2 சண்டே மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறப்பே கூட பேரோல் ரன் பண்ணிவிட்டு நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா ரீகல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே இல்லை அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம ரீகல்குலேட் பண்ணப்போ இன்னொரு ஒரு வீக் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஆட் ஆகி கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான்.